ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பார்ட்டி ஃபேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸு பேக் ஓப்பன் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் ப்ளவுஸும் லைனிங்கும் நம்ம எப்படி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேப்பர் கட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது மேலே வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு துணி சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரௌன் ஷீட்டை ரெண்டு பேப்பர் எடுத்து அதை ரெண்டாக மடித்து அடியில் வச்சுக்கோங்க. அந்த நீளம் எவ்வளோ இருக்கணும்? வித்து 11 இன்ச்சாக இருக்கணும். நீளம் 15 இருக்கணும். இது எனக்கு அதிகமாகவே இருக்குது, ஆனால் நான் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே 15க்கு. வித்து 11, நீளம் 15. இப்போ நம்ம கழுத்தளவு மார்க் பண்ணிடலாம். இது நார்மல் ப்ளவுஸ் தான். கழுத்தளவு எவ்வளோன்னு உங்கள் ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு அதை இங்கே மார்க் பண்ணிடலாம். இதில் மடிச்சிருக்க பக்கம் உங்கள் பக்கம் இருக்கணும். இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் எடுக்கிற அந்த கழுத்தளவு 2.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே 5.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கழுத்தளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 2.5, அது கீழே 5.5. இப்போ அது நேராக கோடு போட்டுடலாம். இப்போ அடுத்து ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இதில் மேலே ஷோல்டரில் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். டேப் நேராக இருக்கட்டும், கோணலாலாம் வைக்க வேணாம். இது எவ்வளோ இருக்குது? எனக்கு 5.5 இருக்குது. இப்போ நார்மல் நம்ம ஷோல்டர் அளவு 2.5 மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே ஆம்ஹோல் 5.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஒரு லைன் போட்டுடலாம். இதை போட்டுட்டு நம்ம கழுத்து வரையும்ல, அதுக்கு சென்டர்லேருந்து ஒரு 1.25 இன்ச் குறிச்சிட்டு ஒரு வளைவு போட்டுடலாம். அதே மாதிரி ஆம்ஹோலுக்கும் போட்டு ஒரு வளைவு போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ண கரெக்டாக இருக்கும், ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ மேலே எந்த அளவு 2 இன்ச் எடுத்திங்கன்னா அதே அளவு கீழே 15 சென்டிமீட்டர் எடுத்தோம்ல கீழே, அதில் 2 அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நடுவில் 2 அளவு கீழே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே 6 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 மேலே 6 மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் எடுத்தோம்ல, அதில் முன்னாடி ஒரு 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 1.5 இன்ச்சு, நடுவில் இருந்து முன்னாடி ஒரு 1.5 இன்ச்சு, பின்னாடி ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த நடு சென்டரை விட்டுட்டு சைடில் மார்க் பண்ணல, அது மேலே 6 சென்டிமீட்டர் எடுத்தோம்ல, இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் இருக்கணும். இப்போ இந்த முக்கோண ஷேப்பும் நம்ம ஆம்ஹோல் அளவு இருக்குல்ல, அது நடுவில் ஜாயிண்ட் ஆகணும். இப்போ இதுக்கு ஒரு ஆர்க் மாதிரி போகணும். இந்த ஆர்க் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆர்க் தப்பாயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைனே நல்லா வராது. நான் அந்த இது கோடு வரையும் போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் அந்த வளைவு இருக்குல்ல அது வரைக்கும் போட்டிருக்கோங்க, அந்த வளைவு சென்டர் வரைக்கும். இப்போ ஷோல்டர் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி கோடு போட்டு தான் கட் பண்ணுவோம், அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்துக்கும் ஒரே கழுத்தளவு வச்சுருந்தீங்கன்னா ரெண்டையும் ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷோல்டர் அளவு மட்டும் கட் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் அளவு கட் பண்ணிடுங்க. இப்போ ஷோல்டரும் ஆம்ஹோலும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக் டிசைன் வேறு வைக்கணுன்னா உள்ளாருக்கு ஷீட்டை எடுத்துருங்க வெளியே. இப்போ நான் எடுத்துட்டேன். இதுதான் பேக்கு. எனக்கு பேக் வேறு டிசைன் தான் வேணும். இப்போ நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு கீழே முக்கோணம் ஷேப் வச்சுருந்தோம்ல, அந்த முக்கோண ஷேப் ஆம்ஹோலில் ஜாயின் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதையும் கட் பண்ணிக்கோங்க. இந்த முக்கோணத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல் ஜாயின் இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கழுத்து கட் பண்ணிக்கோங்க. கழுத்து நான் நார்மல் ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணியிருக்கேன். கழுத்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த 2 பீஸும் கழுத்தும் முன்னாடி ஃப்ரண்ட்டு 2 பீஸும் கழுத்தும் இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அதை நான் ஸ்டிச் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ நம்ம பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு பேக்குக்கு ரவுண்ட் நெக் தான் வேணும், ஆனால் எங்கள் கஸ்டமர் கொஞ்சம் ப்ராடாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் மேலே ஒரு 3 வச்சுட்டு கீழே ஒரு 8.5 இன்ச் வைக்கிறேன் அளவு பேக்குக்கு. இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி 1.25 இன்ச்சு வச்சு வரைஞ்சிக்கலாம். நான் மேலே வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கோட்டை விட்டு தள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கோட்டுக்குள்ளேயே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. கட் பண்ணி முடிச்சு ரவுண்ட் நெக் இப்படி தான் வருது. அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து மடிச்சிருக்க பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கட்டும். 12 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் பக்கம் மேலே இருந்து 3 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இப்போ கீழே இருந்து ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 6 இன்ச்சும் அந்த 3 இன்ச்சையும் கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது இணைச்சதுக்கப்புறம் அந்த மேலே 12 இன்ச்சு குடித்தோம்ல, அதுவும் 3 இன்ச்சுக்கும் நடுவில் போட்டு அதில் பாதி அளவு மார்க் பண்ணுங்க. இப்போ எனக்கு 10 வருதுன்னா 5 அந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஸ்லீவ் வந்து இப்போ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 ஸ்லீவுமே ஒன்றா தான் வச்சு கட் பண்ணுறேன். நடுவில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து பேப்பர் கட்டிங் போட்டது. இதை ப்ளவுஸ் மேலே வச்சு கட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸும் லைனிங்கும் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் டிசைன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க.